நீங்கள் அறிந்திருக்கிறபடி வட இந்தியாவுக்கு ஆண்டவர் போக சொன்னபோது அது எளிதானதாக இருக்கவில்லை. ஆனால் 50 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவை அறிகிறவர்களாக மாற்றினது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக எழுப்பி நிற்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக என்னோடு கூட இருக்கிற தேவ ஊழியர்களின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடிக்கடி ஜெபத்திலே நீங்கள் நினைக்கிறதற்காக சோதனம். எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலேயும் கூட அண்ணனுடைய குடும்பம் எங்களுக்கு உதவி இருக்கிறது. என்னுடைய மனைவியினுடைய ஒரு ஆப்ரேஷன், 2 ஆப்ரேஷனையும் அவர்கள் வீட்டிலே நான் விட்டு போய்விடுவேன். அவர்கள் என்னுடைய மனைவியை பார்த்து கொண்டார்கள் என்பது தேவன் அறிந்த உண்மை. அத்தனையாக ஒரு நெருக்கமான தொடர்பையும் உறவையும் தேவன் எங்களுக்கு தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு முறை கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த எனக்கு முதல் ஆராதனை, இந்த சபைக்கு 2வது ஆராதனை. இந்த முதல் ஆராதனையில் பேசும்படியாக அடுத்த கூட்டத்தில் எனக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு தெரியாது ஒரு செய்தியை. ஆகையினால் அடுத்த ஆராதனைக்காகவும் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒரு செய்தியை பெற்றுக்கொண்ட பின் தான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த ஆராதனையில் வந்திருக்கிறவர்களுக்காக பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது, சத்ருவனுடைய காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சில ஆலோசனைகளை வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சத்துரு தலை கவிழ்ந்து ஓட. அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு தேவனுக்குள் வந்த பிள்ளைகளும் இதை அறிந்திருக்க வேண்டும். I am an individual, of course. நான் ஒரு தனிப்பட்ட மனிதன். எனக்கு ரட்சிப்பு தனியாக நான் சுதந்திரிக்க வேண்டிய ஒன்று. நான் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுவேன் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அங்கே என்னுடைய பொறுப்போ என்னுடைய நிலையோ நின்றுவிடவில்லை. Many Christians, many people in the whole world, முழு உலகத்திலேயுமே அநேகர் இப்படிப்பட்ட சிந்தையிலேயே வாழ்ந்து எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதிலேயே நின்று விட்டார்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் அடியத்தான் எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துடணும் பிரதர், அதற்காக நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவருக்குள் வாழ்கிறேன் என்று நினைக்கிறார்கள்.
நினைக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அப்படி உங்களை பரலோகம் கொண்டு போகிறது மாத்திரம்தான் தேவனுடைய நோக்கமாக இருக்குமானா பாஸ்டர்கிட்ட சொல்லி அந்த தண்ணிக்குள்ளே 10 நிமிஷம் உங்களை அப்படியே வச்சுட்டா டைரக்ட் ஃப்ளைட்டு தான். And that is not the end, that is just the beginning. நீ ஞானஸ்நானம் பெறும்போது உன்னுடைய வாழ்க்கையில் அதை ஆரம்பிக்கிறாய். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Along with that, இந்த ஞானஸ்நானம் பெறும்போது நீ அவருடைய சரீரத்தில் இணைக்கவும் படுகிறாய். You become a part and parcel of the biggest body of Christ. நான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை என்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்தி சொல்வது வழக்கம். You are inducted into the body of Christ as a member. நீங்கள் இந்த சபையில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால இந்த சபைக்கு மெம்பர் என்று ஒருவேளை அரசாங்கத்தினுடைய கெடுபடி நிமித்தம் அல்லது நம்முடைய வழக்கத்தின் நிமித்தம் நாம் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய சத்தியம், அவருடைய சரீரத்தின் ஒரு அவயவமாக இணைக்கப்படுகிறோம். We all connected with the head. நம்முடைய எல்லா அவயவங்களும் அது ஒரு விரலானாலும் அது ஒரு புயமானாலும் அது ஒரு ஹார்ட்டானாலும் எல்லாம் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறோம். பட் எவ்ரி மெம்பர் ஹேஸ் காட் அ ஃபங்க்ஷன். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பெரிய வேலை உண்டு. அதை நீங்களும் நானும் புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையில் தான் நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக அந்த சபையினுடைய ஒரு அங்கமாக இணைக்கப்படுகிறோம். And I want you to know, Satan tries to attack the body more than you individual. ஆண்டவருடைய சபையைத்தான் சத்துரு குறி வைக்கிறான் என்பதை நீங்கள் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம், சரித்திரத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் தான் இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுகிறேன். அப்ப எதுக்கு விரோதமா பாதாளத்தின் வாசல்கள், many attacks. நல்லா கவனிங்க, வாசல்கள் என்று ஆண்டு the gates என்று சொல்கிறார், gates of hell என்று சொல்கிறார். இந்த gates பாதாளத்தின் வாசல்கள் எதைத்தான் அதிகமா அட்டாக் பண்ணும் சொல்லுங்க? Of course, individuals are attacked by Satan. அதற்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு அதை குறித்து ஏராளமான வசனம் கேட்டவர்களோடு கூட நான் பேசுகிறேன். But don't stop there. If you stop there, you are not full gospel, you are only half gospel. Because you don't have an understanding. உங்களுக்கு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை என்று சொல்லுவேன். நான் பத்திரமா இருக்கேன் ஐயா, நான் ஆண்டவர் வரும்போது போயிடுவையா, இப்படி நீனும் நானும் சொல்லவே கூடாது. நமக்கு வைரஸ் வருதுன்னா என்ன செய்கிறோம்? எதுக்கு வைரஸ் வருது அதை மட்டும் மூடி போட்டுக்கிடுமா? இல்லை, இந்த வைரஸ் வந்துன்னா முழு சரீரத்துக்கும் அது ஒரு பெரிய தாக்குதலை உண்டாக்குகிறது. If something comes, it attacks the whole body. Do not forget that. நீங்கள் நல்ல வசனத்தில் வளர்க்கப்படுகிற சபை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வசனத்தை கேட்பதற்கு ஏராளமான பெரிய பெரிய ஊழியர்களை இந்த மேடை கண்டிருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் நான் சொல்லுகிறது, நன்றாய் கவனிங்கள். Satan attacks the church more than anything else. அதை எப்படியெல்லாம் தாக்குகிறான் என்பதை குறித்து நான் பேச வந்தேன் என்றால் ஒரு மாதம் செமினார் நடத்த வேண்டும். But I want to tell you, please understand, I am not talking about the Good Samaritan Church at the Hallelujah Tower. No, வெறும் ஒரு சபையை குறித்து பேசவில்லை, நான் முழு சபையை குறித்து பேசுகிறேன். சாத்தானுடைய கண்கள் எப்பொழுதும் இதை தாக்குவதில் குறியாயிருக்கிறது. ஆகையினால்தான் நீங்கள் சத்துரு தலை கவிழ்ந்து ஓடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னதாக சத்துரு என்ன செய்கிறான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது செய்கிறான் என்பதையும் எப்படி செய்கிறான் என்பதையும் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்பதற்காக சில காரியங்களை வேகமாக குறித்த நேரத்திற்குள், ஏனென்றால் அடுத்த ஒரு சர்வீஸ் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் பேச விரும்புகிறேன்.
இதற்கு ஆதாரமாகத்தான் பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். Whenever you read the Bible, you must read, நான் அந்த முதல் நாள் கூட்டத்தில் சொன்னோம்ல, வேதம் இன்றைய நியூஸ் பேப்பரை போல காணப்படுகிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லி வைத்திருக்கிறார், அவர் அதை காண்பித்து வைத்திருக்கிறார், அவைகளை திருஷ்டாந்தங்களாக எழுதி வைத்திருக்கிறார். அது இஸ்ரவேலின் சரித்திரமே ஆனாலும் கூட அது இன்றைய சபைக்கு உரிய போராட்டங்களை நமக்கு காண்பிக்கிற ஒரு கண்ணாடி என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. Then only this will be a very tasty book. அப்பொழுதுதான் இந்த புஸ்தகம் நிலைத்து நிற்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு மிகவும் டேஸ்டான ருசியான பாத்திரமாக புஸ்தகமாக மாறிவிடும். ஆகையினால இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தெரிந்த ஒரு அதிகாரத்திற்கு முன்னதாகத்தான் உங்களை நான் நிறுத்த விரும்புகிறேன். 36வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 36வது 36th chapter of Isaiah. இந்த அதிகாரத்தை இன்றைக்கு ஆராதனை முடிந்து வீட்டில் போய் சாப்பிடும் முன்னால் ஒரு நேரம் உட்கார்ந்து படித்து அதற்கு பிறகு சாப்பிடும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்வேன். இங்கே எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அவனை கொண்டு ஆண்டவர் யூதாவிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். ஜனங்கள் வேதத்துக்கு திரும்பினார்கள், ஜனங்கள் நன்றாக கொடுத்தார்கள், ஜனங்களிலே ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாயிற்று, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்றெல்லாம் அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் வேதத்திலே படித்தால் உங்களுக்கு தெரியும். Everything was so successful at the time of Ezekiel. எல்லாம் வெற்றிகரமாக மாறுகிறது. நீங்கள் அதை குறித்து 3 புஸ்தகத்தில் வாசிக்கிறீர்கள். என்ன புஸ்தகத்தில் வாசிக்கிறீர்கள்? 2 ராஜாக்களிலே வாசிக்கிறீர்கள், 2 நாளாகமத்தில் வாசிக்கிறீர்கள், ஏசாயாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறீர்கள். Because God wants to remind you and me again and again to see the strategy of the enemy today. இன்றைக்கு சத்துரு செய்கிற காரியத்தை நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அதை ரிப்பீட்டடாக இந்த பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் நான் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. His time, அவனுடைய நேரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறான். நிகுஸ்தான் என்று மோசே உண்டாக்கி வைத்து அது வெண்கல சர்ப்பத்தை வனாந்திரத்தில் உயர்த்தினானே, அதுவும் விக்கிரகமாக மாறிவிட்ட கொடுமையை தாவீதும் பார்க்கவில்லை. அதற்கு பின் வந்த யூதா ராஜாக்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இவனுடைய சுத்திகரிப்பு அந்த நிகுஸ்தானையே அழிக்கும்படியாக ஏற்படுகிறது. He brought such a purification among God's people. தேவ ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பை கொண்டு வருகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் சுத்திகரிப்பு மிகவும் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் சொல்றது கொஞ்சம் கருப்பொருள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கருகலாக இருக்கும். ஆனால் நன்றாக புரிந்து கொண்டால் தான் நான் பேச போகிற காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கின எசேக்கியாவினுடைய நாட்களிலே ஜனங்கள் தசம பாகத்தை கொண்டு வந்து குவியலாகவே வைத்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தில் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்க நேரமில்லை. The giving was so rich. People were very enthusiastically involved in the work to repair the temple of God. தேவ ஆலயத்தை பழுது பார்த்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள், காணிக்கைகளை கொடுத்தார்கள், பாடக இடத்துல இருந்தார்கள். எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் எசேக்கியாவை கொண்டு சொல்லி செய்துவிட்டார். எருசலேம் மீண்டுமாக எடுத்து கட்டப்பட்டு விட்டது. எருசலேம் இப்பொழுது உற்சாகத்தோடு காணப்படுகிறது. அதற்கு முன்னராக இருந்த எல்லா ராஜாக்களுடைய நாட்களிலே அங்கே அநேக அசுத்தங்கள் வந்து விட்டது. உண்மைதான். சாலமோனில் ஆரம்பித்த அசுத்த வாழ்க்கை இஸ்ரவேலையும் யூதாவையும் விசேஷமாக எருசலேமையும் பற்றி கொண்டதை என் வேதம் சொல்லுகிறது. கவனிங்க. But God raised this man.
ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதனாக ஆண்டவருக்கு எதையாயிலும் சாதித்து விட வேண்டும், அதற்கு என் ஜனங்களையும் எருசலேமையும் ஸ்திரப்படுத்தி விட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிற அவனுடைய துடிப்பை பார்க்கலாம். அந்த நாட்களிலே நல்ல கவனிங்க, அவன் ஊரெல்லாம் உபதேசிமார்களை அனுப்பினார்னு போட்டிருக்குது எசேக்கியாவை பற்றி. ஊரா பைபிள் டீச்சர்ஸ், he sent Bible teachers in every corner. Some people ridicule them. மனாசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But he was able to spread the word of God. வேத வசனத்தை பரப்புகிறான், தேசத்தை செழிக்க வைக்கிறான், தேசத்தை தேவனை நோக்கி திருப்பினான். இப்படி நடக்கும் போதுதான் 14வது வருஷத்துல ஒரு காரியம் நடக்கிறது. அதைத்தான் 36வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசித்து விட்டால் நலமாயிருக்கும். 2 நாளாகமம் 31வது அதிகாரத்தின் 21வது வசனத்தையும் 32வது அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 31, 2 Chronicles 31st chapter verse 20 and 21. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவையும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். What a testimony of a man of God. உத்தமமாய் செய்தான், நன்மையாய் செய்தான், செம்மையாய் செய்தான், முழு இருதயத்தோடு செய்தான் என்றெல்லாம் சொல்லி சித்தி பெற்றதை சொன்ன உடனே 32வது வசனத்தின் முதல் வசனத்தை யாராயிலும் வாசிக்கலாமா? இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில், நல்ல கவனிங்க, when everything is in order, everything is settled, everything is established, everything is very good now, cleanliness was taken place, people were enthusiastic in God's work, people were enthusiastically receiving God's word. எப்படி நடந்து வருகையில் நல்ல கவனிங்க, when enemy attacks, when does the enemy attack sir? எப்பையா சத்ரு அட்டாக் பண்ணுவான்? நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னுட்டு. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் எவ்வளவு பியூரிஃபிகேஷன் நான் பண்ணியிருக்கேன், எவ்வளவு காரியத்தை நான் சரி செய்திருக்கிறேன், எவ்வளவு காரியத்தில் ஜனங்களை மறுபடியும் I have restored back the worship, I have restored back the giving, I have restored back the preaching, I have restored back the joy. நல்லா கவனிங்க, பக்கத்தில் உங்கள் கை பிடிச்சுங்க. நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகி ரொம்ப சமாதானம்னு நினைக்கும் போது தான் சொல்லுங்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்கள், என்னைய பார்த்து சொல்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கும் போது தான் சத்துரு வரான். He uses a subtle way. That's what I want to show you. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பிசாசின் உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். வசனத்தில் அப்படி இருக்கு, ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் தெரியாதே, தெரியாதவைகள் அல்லவேன்னு வசனத்தை வச்சு சொல்லிடுவோம். ஆனால் தெரியாதே. In order to understand your enemy, in order to make him go ashamed, நீங்கள் இந்த காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த அதிகாரத்தை பேசுகிறேன். கால ஆராதனையில் பிரதர் நாங்கள் ஒரு வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு வந்தோம், வீட்டில் ஒரே போராட்டம், பிள்ளை அழுத, பிள்ளை நிறுத்த மாட்டேங்குது, மகாட்டிருந்து அப்படி ஃபோன் வந்துச்சு, மகங்கிட்டேருந்து இப்படி ஃபோன் வந்துச்சு. எங்கேயாவது ஒரு 2 வார்த்தை சொல்லி எங்களை தேர்த்தி அனுப்பினது போதும். என் கூட்டத்தில் வந்து தேர்த்தி அனுப்பக்கூடாது, அரைஞ்சு அனுப்புவேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்டாரவளைன்னு ஒரு ஊர் இருக்குது, சாகர்புரத்துக்கு பக்கத்து தூத்துக்குடியில். பண்டாரவளை அவர் வைத்தியர், பயங்கரமான வைத்தியர். அவர் கை ஒடிஞ்சிட்டுன்னு போனால் உட்கார வைப்பார். ஆளை என்ன செய்வார்? ஐயா கை ஒடிஞ்சு போச்சுயா,
ஆனால் எலும்பு வைத்தியர் அவரை பிடிச்சி வைக்கணும்னா உடனே அவர் சின்ன பிள்ளைங்கனாலும் சரி பெரிய ஆளுங்கனாலும் சரி அவர் எப்படி உடஞ்சதுன்னு மெல்ல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பழின்னு ஒரு அடியை வைப்பார் இந்த தொடையில். அதுக்குள்ள சட்டுன்னு வச்சிருவார், சரியாயிரும். அல்லேலூயா. என்ன செய்வார்னா, நீ இந்த அடியை நினைக்கிற நேரத்துக்குள்ளே இங்கே செட் ஆயிரும். நேராக செட்டாக செட் ஆகாது. அது நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரி போனால் அனஸ்தசியா போட்டு உங்களை மயக்கம் போட்டு, அவர் மயக்கம்லாம் பட மாட்டார். அகஸ்டின் ஜெபக்குமார் பண்டார வழிக்கு பக்கத்தில் ஊரில் பிறந்தேன், அதனால எனக்கும் அந்த குணம் வந்துட்டு. ஒரு சளிர்னு ஒன்று போட்டால் அதுக்கு பிறகு சொல்லாச்சு விடா, அது பிறகு கொஞ்சம் சரியாகி விட்டா சரியாயிடும். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, அடி விழுந்தாலும் சரியாக்குறது தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God does the same thing. அது விளக்கு நேரம் இல்லை. I just follow my Jesus. He does the same thing. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசாயா 36வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை நான் திருப்பினேன். இங்கே என்ன நடந்தது என்பதை நீங்கள் படிக்கும்படியாக 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 36 first verse. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். 2வது வசனம். அப்பொழுது அசீரிய ராஜா லாகீஸில் இருந்து ரப்சாக்கே பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். Let me stop here so that you can have a better understanding. This Assyrian kings, இந்த அசீரிய ராஜா வெற்றி மேல் வெற்றி பெற்றவனாக முன்னேறுகிறான். அவனுக்கு இப்பொழுது நோக்கமெல்லாம் இந்த வெற்றிகளில் எனக்கு திருப்தி இல்லை. அவன் ஏராளமான பட்டணங்களை பிடித்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சமாரியாவை பிடித்து விட்டான். அதாவது என்ன, இஸ்ரவேலிலிருந்து வேறு பிரிந்து 10 கோத்திரங்களாக இருந்தவர்கள் சமாரியாவை தலைநகராக கொண்டிருந்தார்களே, அதையும் தன் கைவசப்படுத்தி கொண்டான். And some smaller cities around Jerusalem, எருசலேமை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பட்டணங்களையும் பிடித்து கொண்டான். Now his main target is Jerusalem. நல்ல கவனிங்க, தேவ சபைக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது எருசலேம் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப மெயின் அட்டாக் அவனுக்கு எருசலேமை பிடித்து விட வேண்டும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் ஏதோ அரசியல் பேசுகிறதாக நினைக்க வேண்டாம். உங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தால் இந்த பிக்சர் அப்படியே நடக்கும். கர்த்தர் முன்னதாகவே எழுதி கொடுத்திருக்கிறார் இன்றைய சூழ்நிலையை நீ புரிந்து கொள்ளும்படியாக. ஆகையினால இந்த அதிகாரத்தில் சத்துரு செய்கிற 7 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாக, 7 அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளை பெற்றாலும் 7, பிரசங்கம் பண்ணாலும் 7. ஆமாம், இந்த அதிகாரத்தில் 7 காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன், டைம் இருக்குமானால். கவனிங்க, அதர்வைஸ் ஐ வில் கிவ் இட் as a homework. அது உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்து விடுவேன். வேகமாக எல்லா காரியங்களையும் சொல்வதற்கும் அதை உணர்த்து வைப்பதற்கும் எனக்கு நேரம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என்னோடு கூட சேர்ந்து கொஞ்சம் புஷ் பண்ணி வரும்படியாக நான் கேட்கிறேன். முதல்ல என்ன செய்வான் தெரியுமா, இந்த ரப்சாக்கை வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான், இந்த இங்கே இருக்கிற சனகரிப்பையும் ரப்சாக்கையும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் 2 பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹலோ, அங்கே சனகரிப் அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ரப்சாக்கே. நம்ம நாட்டிலையும் 2 பேர் இருக்காங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அடையாளம் கண்டு கொண்டீர்களா? நம்ம பைபிளை வச்சுக்கிட்டு என்னைக்கோ எழுதின புஸ்தகம் நினைக்கிறோம், இன்னைக்கு எழுதின புஸ்தகம் யா. அதுதான் பைபிளுடைய பியூட்டி. இட் கம்ஸ் அலைவ் டு எவ்ரி சிச்சுவேஷன். எல்லா இடத்துக்கும் அது அழகாக அலைவாக வந்துடுதுங்கிறத பைபிளை வச்சு நீங்கள் படித்த அந்த கோணத்தில் படித்தாதான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன்,
இப்போ ரப்சாக்கே என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏய், நீ எகிப்தையா நம்புகிறாய்? 6வது வசனத்தில் பார்க்கிறேன், வாசிக்கிறேன். இதோ நெறிந்த நாணல் கோலாய் அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உள்ளங்கையில் பட்டுருவி போகுமே அப்படின்னுட்டு ஏதோ எசேக்கியேல் எகிப்தை நம்பி எகிப்துக்கிட்ட கேட்குற மாதிரி இவன் ஒரு பொய் சொல்கிறான். Listen, sir. They imagine things and create a story and try to spread that. தாங்களே இமேஜின் பண்ணி தாங்களே ஒரு கதை போட்டு அந்த அதிகாரத்தையோ அல்லது 2 நாளாகமத்தையோ அல்லது 2 ராஜாக்களையோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எசேக்கியா அசீரியா ராஜா வந்தபோது அங்கே எகிப்தை நாடவே இல்லை. நல்லா கவனிங்க. உங்களை கீழே தட்டணும்னா, சபையை கீழே தட்டணும்னா, ஊழியங்களை கீழே தட்டணும்னா சத்துரு முயற்சிக்கிற பெரிய காரியம் இதுதான். என்ன? பொய்யை உண்டாக்கி அதுக்கு கை கால் வச்சு அதை பெறப்படுவேன். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம், அதை நம்புறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா இருந்தால் தானே நம்புறதுக்கு. சரி, ரெண்டாவது என்ன செய்யலாம் பாருங்க. 8வது வசனத்தை பாருங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. இவன் இது வேற. I can give you 2000 horses, war horses. நல்லா கவனிங்க. இதில் 2 காரியத்தை அவன் செய்கிறான், சேர்த்தே செய்கிறான். இஃப் யூ ஆர் குட் வித் மீ ஐ வில் சப்ளை. நேற்று ஒரு சகோதரனோடு கூட பேசி கொண்டிருந்தேன். கொரியாவிலேருந்து அவருக்கு எங்கள் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுங்கன்னுட்டு வாட்ஸ்அப் மேலே வாட்ஸ்அப் வந்து எங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, உங்களுடைய காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கோம், நீங்கள் நல்லா பைபிளை நேசிக்கிறவங்க, பைபிளை பிரசங்கம் பண்ணுறவங்க, பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுங்கன்ட்டு. இவர் ஒரு நாள் அவங்க ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாராம். அவங்க கூப்பிட்டதுக்கு சொன்னாராம், ஐயா நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்கன்னு தெரியும், தேவையில்லாத வேதத்துக்கு விரோதமான அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க கூப்பிடுறீங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் நான் உங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னபோது அவருக்கு அடுத்தால வாட்ஸ்அப் மெயில் வருதான், we will supply all your needs. யாரு சொல்லுங்க? அந்த வசனம் தான். God will supply all your needs இருக்குது. அவர் காடுக்கு பதிலாக வீ போட்டுக்கிட்டார், அவ்வளோதான். கொரியாவிலேருந்து வர்ற பணம் இந்தியாவை கெடுத்தது மாத்திரமில்ல, நேபாளத்தில் கெடுத்திருக்கு. நீங்கள் அங்கூட நேபாளத்துக்கு வாங்க, நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால நேபாளத்துலேயும் ஊழியம் செய்கிறோம் 7 மாவட்டங்களில். You can come and see. எருசலேம் பரமே எருசலேம் தான் தாயானவள்ங்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு கலாத்தியரில் 4வது அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் மாதா மரியம் என்று சொல்லி அங்கே இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை கவுத்து போட்டதுக்கு பணத்தை தனியாக செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க நேபாளத்தில். They even entered into Bihar, but we taught our people how to resist that. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்கள் ஊருக்கு வந்திருக்குது, கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குது, பெங்களூரில் நிறையா இருக்குது, மதுரைக்கு ரொம்ப தூரம் இல்லை. Listen, I will give. That is his second tactics. நல்லா கவனிங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மனுஷனுடைய மெயில் வந்து இன்னைக்கு காலையில் சென்னையில் யுத்த சத்தம் என்கிற கூட்டத்தை நாங்கள் அடிக்கடி நடத்துவது வழக்கம். அதனுடைய தாக்கம் உலகம் முழுவதும் உண்டாவது வழக்கம். இந்த வருஷத்தில் நடத்துவதற்கு மே மாதத்தில் இந்த கொரோனா நிமித்தமாக 3 வருஷம் நடத்த முடியவில்லை. இந்த வருஷம் மே மாதத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்து YMCA கிரவுண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காரியங்கள் நடத்தும்போது ஒரு சகோதரன், அவர் ஏவப்பட்டதினால யாருன்னு எனக்கு தெரியல, அவர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கிறார். அண்ணே, ஐ காட் யுவர் இமெயில். I want to support that meeting because the voice of the Lord should reach everybody.
உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு, விசேஷமாக தமிழ் பேசுகிற ஜனங்களுக்கு தேவ வசனத்தின் வெளிச்சமும் இன்றைய சூழ்நிலையும் தெளிவாக தெரிகிறதுக்கு அந்த கூட்டங்கள் உதவுங்கிறதுனால நான் ஒரு பெரிய தொகையை அனுப்பணும்னு தீர்மானிச்சிருக்கேன். ஆனால் இங்கெல்லாம் சொல்கிறாங்க அண்ணா அப்படி கொடுத்தா வாங்க மாட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜெபம் பண்ணி சொல்கிறீங்க, வில் மை ஆஃபரிங் அக்செப்டட் பை காட். தூத்துக்குடியிலேருந்து வந்த தம்பிகளை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னா நல்லா கவனிங்க. தூத்துக்குடியில் போன தடவை நான் வந்திருக்கும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆனவர் வந்து எனக்கு காணிக்கை கொடுக்கும்போது கை நடுங்குது. பெரிய காணிக்கை வச்சுருக்கிறார் கையில். அண்ணே நான் உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்புனேன், நீங்கள் எனக்கு திருப்பி அனுப்பிட்டீங்க. அவரே சொல்கிறார், அதனால் இதையும் திருப்பி கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவரை எனக்கு தெரியாது பர்சனலாக. ஒரு பணத்தை அனுப்பியிருந்தார், நல்ல தொகை அனுப்பும்போது டிராஃப்ட் அனுப்பிச்சிருந்தார். நான் அவருக்கே திரும்ப அனுப்பிச்சு சொல்லிட்டேன் எங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை. என்னென்னா அந்த டிராஃப்ட் வந்தோடனே ஆண்டவர் சொன்னார், இது சரியான வழியில் வந்த பணம் இல்லை. ஹலோ, இது சரியான வழியில் வந்த பணம் இல்லை என்று சொன்னோடனே எங்கள் அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டு, எப்பா ரிட்டர்ன் திஸ் மணி பேக். அவங்க அண்ணன் சொன்னாங்க, இது சரியான வழியில் வந்த பணம் இல்லைன்னு ஆவியானவர் சொல்கிறாரு, அதனால் யூ ஹேவ் இட். இப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாண்ணே அது லஞ்சம் வாங்கின பணத்தில் கொஞ்சம் அனுப்புனேன், இது உண்மையாக ரிட்டையர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் நான் உழைச்சதுக்கு வந்த பணம், கொஞ்சம் பெரிய தொகை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரம் எனிமி எதையாவது கொடுத்து உங்கள் கண்ணை மறைக்க பார்ப்பான். நீ ஆண்டவரால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டது உண்மையானா நல்ல ஒரு பெரிய போர்டு எழுதி மாட்டிக்க. என்ன எழுதி மாற்றிக்கணே? நாட் ஃபார், பக்கத்தில் நல்ல கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்கள், யூ ஆர் நாட் ஃபார் சேல். சாட்டன் கேனாட் பை யூ இன் எனி மீன்ஸ். எல்லா விசுவாசியும் இப்படி மட்டும் இருந்துட்டாங்கன்னா ஓஹோன்னு சபையில் தேவ சத்தம் கொடுத்தீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சாத்தான் இதை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவான். ஐ எம் நாட் ஃபார் சேல், நோபடி கேன் பை மீ. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் என்னையும் விலைக்கு வாங்க முடியாது. அதுதான் ஆல்ரெடி சோல்டு தானே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. உங்களில் காணுதே கர்த்தன் இயேசு பாருனைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கரங்களை உயர்த்தி, விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, உன்னை மாற்ற விலையாக. அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தனால இந்த ஆளுடைய மதிப்பும் ஏறி போச்சுது. அதனால என்னை யாரும் விலைக்கு வாங்குறதுக்கு அம்பானிக்கிட்டே காசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் மறுபடியும் சொல்லுங்கள், யாரும் உங்களை விலைக்கு வாங்கிடக்கூடாது. கல்யாணத்தில் கூட வாங்கக்கூடாது. சில நேரம் கல்யாணத்தில் வாங்கிடுவான், விலைக்கு வாங்கிடுவான், எப்படியாவது வாங்கிடுவான். லிசன் சார், லிசன். இங்கே அவன் தான் சொல்கிறான், 2000 குதிரை கொடுக்குறப்பா, we can go together. உன் குதிரையும் வேண்டாம். சரி, அதோடு நிறுத்தினா நான் பாருங்கள், அதில் வேற இன்னொன்று அதை சொல்லி காட்டுறேன். அதாவது, டேய் உன்ட 2000 சோல்ஜரே கிடையாது. It will show your weakness, your capacity. சாத்தான் உன்னை மடங்கடிக்கிறேன் என்ன சொல்ல தெரியுமா?
உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம உடனே ரொம்ப தாழ்மையுள்ள, ஒன்றுமில்லை ஐயா. ஒன்றுமில்லைன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், இவங்கிட்ட சொல்லாதீங்க. எங்கே சொல்லணுமோ அதை அங்கே சொல்லுங்க ஐயா. ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருடைய ஐஸ்வர்ய சம்பன்னர்கிட்ட போயிட்டு 2 வீடு வச்சிருக்கேன்னு சொல்லாத. அவர் எத்தனையோ கோடிகளுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாராம். என் பிதாவின் வீட்டில். ஆமாம், அது அநேகங்கிறது எத்தனை? some billions. From the day of redemption until the day of his return. அத்தனை பேருக்கும் வீடு கட்டுறாரு. பக்கத்தில் இருக்கு சொல்லுங்க, இங்கே பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. காலனியே கட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் 2 வீடு கட்டினோடனே 2 வீடு வச்சாலும் சரி, நீ எந்த வீடு வச்சாலும் சரி, அவர்கிட்ட போய் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. சாத்தாட்ட போய் என்ன சொல்லணும்? என்கிட்ட எல்லாம் இருக்குது தெரியுதா, சகலவித ஆசீர்வாதங்களையும் நீ ஆசீர்வதித்து இருக்கிறா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆமாம், நம்ம அவர்கிட்ட போய் சகலம் வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியது. இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை போங்க. லாங்குவேஜை மாற்றுங்க. யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோம் போகிறோன்னு பார்த்து அட்ரஸ் பண்ணுங்க. நம்ம பிரச்சனையாக தான். ஓவன் ராபர்ட்ஸ் அண்ணன் இப்படி அடிக்கடி சொல்லுவார், இயேசு கிறிஸ்து சரியான ஆளுக்கு சரியான வார்த்தையை பேச தெரியும். குள்ளனாகிய ஜகை வரும்போது அவனை பார்த்து நீ மறுபடி பிறப்பான்னு சொல்லியிருந்தான். அவன் இப்பவுமே 3 அடி, இன்னும் 2 அடியாக பிறப்பேன். சமாரியா ஸ்திரீட்ட போய் உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன நினச்சிருப்பேன்? 6வது ஆள் 7வது ஆள் வரான். அவர் கரெக்டாக சொல்லுவார். பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுவார், யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லு. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லு, இடம் தப்பி இல்லாத. நம்ம பிரச்சனையாக தான் ரொம்ப தாழ்த்துற மாதிரி போக வேண்டியது. ஆனால் எங்கே தாழணுமோ அங்கே தாழ்றது கிடையாது, எங்கே நிமிர்ந்து நிற்கணுமோ அங்கே நிமிர்ந்து நிற்கிறது கிடையாது. 2000 குதிரை ஏறுறது கூட ஆள் இல்லை, பெரிய வீம்பு பேசுறியா? நல்லா கவனிங்க. சாத்தா நம்மளை பார்த்து சொல்லுவான், யூ ஆர் அ மைனாரிட்டி. ஹூ செட்? அருமையான தம்பி கிளாடி சொல்லலையா? என்ன சொன்னார்? வித் காட் ஐ எம் a மெஜாரிட்டி. சார், வித் காட் ஐ எம் a மெஜாரிட்டி. மைனாரிட்டி பிரதர், சிறுபான்மை பிரதர். சிறுபான்மை என்ன? சிறுபான்மை என்னத்தில் சிறுபான்மை கேளுங்க. ஒரு பெரிய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் இருந்தது. அந்த பெரிய வீடு யாரு? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அந்த பெரிய வீட்டில் ஆண்டவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 8 பில்லியனில் 3 பில்லியன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை தங்களுடைய பேர்லையாவது வச்சுருக்கான். கை வச்சு சொல்லுங்க தேமா. 8 பில்லியன், அதாவது 800 கோடியில் 300 கோடி, 300 crores say we are Christians at least by certificate. அல்லேலூயா. எந்த மூலையில் போனாலும் அங்கே ஒரு அல்லேலூயா இருப்பான். அல்லேலூயா. அப்போ நம்ம சிறுபான்மையா? பெரும்பான்மை. ஆனால் சத்துரு அதை சொல்லி காட்டும், உங்கள்கிட்ட 2000 பேர் கூட இல்லை, 2000 பேர் கூட இல்லை, 2000 பேர் கூட இல்லை. ஏய் போடா, உனக்கு கண்ணு திறக்கலைன்னா நான் என்ன செய்யறது? 4வது அட்டாக் வேகமாக பிடிக்கணும்ல. 4வது அட்டாக். இன்னொன்று வாசிங்க, 10வது வசனம் வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை, அப்படியே அப்பா கும்பிடுறது வேற. ஆனால் கர்த்தர் இவரை கூப்பிட்டு கட்டளை இட்டாராம். யாரை அழிக்க சொல்லி? அழித்து போ. எசேக்கியேல் இல்லை, எருசலேம். டோன்ட் திங்க் he is an attack on Ezekiel. It is an attack on Jerusalem. யார் அழிக்க சொன்னாங்களா? யார் அழிக்க சொன்னாங்களா? நல்லா கவனிங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுடா. டேய், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுப்பா. கர்த்தர் உன்னை அனுப்புனாரா என்னை அழித்து போடுன்னுட்டு? அவர் சொன்னார், எருசலேமை ஸ்திரப்படுத்து மட்டும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர்
பரம எருசலேமாக அது இறங்கி வருவதை, மணவாட்டியா இறங்கி வருவதை என் ஆண்டவர் முன் குறித்திருக்கிற இந்த எருசலேமை அழித்து போட உன்னாலும் முடியாது, உங்க தாத்தாவால முடியாது. எங்களுக்கு முழங்கால் இருக்குப்பா, எங்களுக்கு முழங்கால் இருக்குடா. நாங்கள் முழங்கால் போட்டால் குயின் மேரியே அசைஞ்சான்னு வேஷத்தில் சொல்லியிருக்குது. எங்கள் முழங்காலில் அவ்வளோ பலம் இருக்குது. எங்கள் முழங்காலை முடக்கும்போது இந்த தேசம் தேவனை அறிந்துதான் ஆகும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். நம்புற மாத்திரம் உயரமா கைகளை தொட்டி, ஆண்டவரே இந்த நாள் வருவதாக. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் எழுதி போட்டிருக்கீங்கல்ல. ஆமென். ஆனால் அவன் சொல்கிறான், அவர் தான் உன்னை அழிச்சு போட முடியும், உன்னை அழித்து போட முடியும், என்ன அனுப்புனார் கர்த்தர் சொல்கிறார். அட்டா பாவி, எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறான் பாருங்க. சில நேரங்களில் எங்கள் ஊருக்கு ஒரு பாஸ்டர் வந்தார் செமினார் நடத்துறதுக்கு. 3வது நாள் அவருக்கே புளிச்சு போச்சுது. எதுக்குன்னு சொல்ல, சாப்பாட்டில் அவர் கூப்பிட்டார், பிரதர் ஜெபக்குமார், உங்கள் ஊரில் ஃபேஷன் பேரேடியாக நடத்துகிறீங்கன்னு கேட்டார். எனக்கு விளங்கலை. ஃபேஷன் பேரேடா? அது காலையில் ஒரு ட்ரெஸ்ஸில் வருது, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸில் வருது, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸில் வருது. என்னத்துக்கு இப்படி ஃபேஷன் பேரேடு காலையும் மாலையும் வேலையும் அதே அனுப்புறீங்க? நான் என்ன பாஸ்டர் கொஞ்சம் விளங்க முடியாது சொல்லுங்கள். அவர் சொன்னார், உருளைக்கிழங்கு தான் சொல்கிறேன். காலையில் உருளைக்கிழங்கு வேறு மாதிரி வருது, மத்தியானமும் உருளைக்கிழங்கு வேறு மாதிரி வருது, சாயங்காலமும் வேறு மாதிரி வருது, அடுத்த நாளும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு. நான் சொன்னேன், அதான் எங்களுக்கு பேசிக் ஃபுட்டு. உங்கள் ஊரில் தான் அது வாய்வு, எங்களுக்கு அதுக்கு வாழ்வு. உங்கள் ஊரில் தான் அது வாயு கொண்டு விடும், வாயு கொண்டு விடும் உருளைக்கிழங்கு பண்ணி. எங்கள் ஆளுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும்யா, சுட்டே சாப்பிட்ருவான். உருளைக்கிழங்கு சுட்டு கொஞ்சம் பிசைஞ்சு உங்கள் தக்காளியை பிசைகிற மாதிரி, சாரி கத்திரிக்காயை பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றீங்களா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நம்ம ஊரில் சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா. எங்கள் ஊர் ஆளை கேளுங்க. நான் இப்படி இருக்கேன், நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன். இங்கே வந்து வட இந்தியர்கள் இங்கே வந்து 12 மணி நேரம் மாக்கு 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 மாக்குன்னு வேலை செய்கிறான். நம்ம ஆளுங்க 6வது மணி நேரத்தில் இடுப்பு வலிக்குதுங்கிறான். எங்கள் ஆளுக்கு இடுப்புலாம் வலிக்கிறது இல்லை. எங்கள் ஆளை 8 அடியை வச்சு இப்படி அடிப்பான், டம்மு டம்முன்னு அடிப்பான். டம்முன்னு ஒன்றும் செய்யாது, அப்படி தடவி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா பிறந்த நாள்லேருந்து கடுகெண்ணெய் போட்டு தேய்ச்சி எடுத்துருக்காங்க எங்கள் ஆளை. அங்கே இருந்ததுனால கடுகெண்ணெயிலே சாப்பிட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுனால என்னையும் வந்து அடித்தானுங்க. இவ்வளோ பெரிய தடியை வச்சு மூக்கில் அடித்ததில் மூக்கு எலும்பு ஒடிஞ்சு ரத்தம் வந்தது. அதுக்கு அதெல்லாம் பெருசு, ரத்தம் கொட்டுது. நான் அந்த ரத்தத்தை எடுத்து போதுமாப்பான்னு கேட்குறேன். அது மட்டும் இல்லை, அவனுக்கு கொண்டு கிறிஸ்மஸ் அது தொடர்ந்து வந்தது. இது செப்டம்பரில் நடந்தது. கிறிஸ்மஸ் வந்தபோது நான் 99 பேருக்கு சால் வாங்கி அவனுக்கு போய் பொன்னாடை போத்தினேன். நல்ல நல்ல சாலாக வாங்கி. நீங்கள் கேட்பீங்க என்னையா கதை, ஒருவேளை சிலருக்கு தெரிஞ்சும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ப்ரீச்சிங் டூருக்காக ஐரோப்பாவும் கனடாவும் போக வேண்டியிருந்தது. நான் இங்கிலாந்தில் போய் லண்டனில் ஒரு செமினார் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி அலைஞ்சு பேசுகிற ஆள், இப்படி ஆடி பேசுகிற ஆள். அங்கே போனோடனே அங்கே இப்படி நேராக நின்று தான் பேச முடியுது. இந்த பக்கம் திரும்ப முடியல, இந்த பக்கம் திரும்ப முடியல. அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒருத்தர். அவர் சொன்னார், அண்ணே, அவர் பேர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் சொன்னார், அண்ணே உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் அசையாமல் பேச மாட்டீங்களே, உங்களுக்கு முடியாத. அப்போ நான் சொன்னேன், ஆமாப்பா கழுத்தில் பிடிச்சிக்கிட்டுப்பா. ஆனால் இதெல்லாம் நானும் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சேன் கழுத்தில் பிடிச்சிக்கிட்டு. அப்படியா, என்ன செய்யணும் வாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் செல்வி, மதுரை சேர்ந்தவங்க தான். செல்வி கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே பிரேசில் நாட்டிலேருந்து வந்த கோதுமையை அங்கே மைக்ரோவேவனில் போட்டு ஒத்துனாங்க. இன்னும் எனக்கு வேதனை. அதுக்கு பிறகு சொன்னார், இதெல்லாம் வேண்டாம், என் பெட்டில் வந்து படுங்க, நான் ஒரு ஸ்பெஷல் பெட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பெட்டில் வச்சு என்னை படுக்க வச்சு அங்கே லைன் போட்டு விட்டார். அது இந்த அரிசி புடைக்கிற மாதிரி டப்பு டப்பு டப்பு. நானும் பயங்கரமாக எனக்கு வேதனை. பிரதர் வேண்டாம் வேண்டாம், ஆளை விட்டுருங்க. இல்லை இல்லை, நாளைக்கு ஒருத்தர் மலேசியாவிலேருந்து வர்றாரு, அவரை வச்சு உங்களுக்கு மசாஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து மசாஜ் அந்நிய பாஷை பேசி தான் மசாஜ் பண்ணார். ஆனால் அவர் அந்நிய பாஷை பேசினா, நான் வேறு பாஷை பேசினேன். பயங்கர பலி.
3 நாள் செமினார் நடத்திட்டு நான் அங்கே இருந்து ஜெர்மனிக்கு போகிறோம். பாஸ்டர் அழகேந்திரனை தெரியும் அண்ணனுக்கு. அவர்கிட்ட போனால் அவருக்கு இந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், அண்ணன் மிகுந்த வேதனையோடு வர்றார், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்காங்க. அவர் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போகும்னாலே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் அண்ணன் வந்திருக்கிறாரு, அவருக்கு களத்தில் பயங்கர வழியா. அவர் நான் சொல்கிறேன் அந்த ஃபார்மசிக்கு போ, அங்கே போய் மாத்திரை வாங்கினா ஒரு கை நிறைய பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நிறைய மாத்திரை, அது ஒரு சிவப்பு லைட் வேறு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், பிரதர் நான் காலையிலே 4 வேளைக்கே சாப்பிட்றதுல பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்களே. இல்லை நான் சாப்பிட்ருங்கண்ணே சரியாக இருக்கணும். அங்கே 6 நாள் மீட்டிங், 6 நாள் காலையிலேருந்து 6 மணி நேரம் மெசணும். நான் இதை போட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. சிவப்பு லைட் அடித்தா அது நமக்கு வேறு ப்ளூ லைட் அடிக்குது, தலையை சுற்றிச்சு. ஆனாலும் வலியை தாய்க்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம் போனேன். ஆம்ஸ்டர்டாமில் சூரின்னு ஒரு பாஸ்டர், அவருக்கு இவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், அண்ணன் வேதனையோடு வராருண்டு. அவர் சொன்னார், அண்ணன் இதெல்லாம் ஈஸின்னு அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேயே வச்சு ஹார்ட் பிளாஸ்டர் வாங்கி மாட்டினார். அது சொன்னார், முதல்ல கொஞ்சம் அக்னி எரியிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பயங்கரமான பேர்னிங். சரி, அங்கேருந்து பாரிஸுக்கு வந்தேன். பாரிஸில் அங்கே உள்ளவங்க சொல்லிட்டாங்க, சிச்சி கோல்டு பிளாஸ்டர் போடணுன்னாங்க. இதுக்கு ஒன்றும் சரியில்லை. நான் என் மனைவியை டைரெக்டாக கனடா வர சொல்லி, நான் சுற்றுறது பண்ண முடியாதுமா, நீ டைரெக்டாக கல்யாணம். நான் கனடா போய் இறங்கும்போது பரிதாபமாக போய் இறங்குறேன். நீங்கள் நேராக தானங்க போனீங்க, இப்படி வாரீங்களே அப்படின்னு கேட்குறா. என் மனைவியை ஏர்போர்ட்டில் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு இன்னொரு அங்கே சுந்தரங்கள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உடனே நேராக கைரோப்ராக்டர்னு ஒருத்தர் இருக்கார். அங்கே கன்னடாவில் மூளை கைரோப்ராக்டர் இருப்பான். அங்கே போனால் அவன் டபக்குன்னு என்னெல்லாம் முடித்தான். 10 எக்ஸ்ரே எடுத்தான் மேலேருந்து கீழே வரைக்கும். சத்தம் தான் கேட்டுது, ஆனால் இது போல. எப்படியோ ஊழியத்தை முடிச்சிட்டு நான் பீகாருக்கு வந்து அடுத்த நாள் போட்டான் பாருங்க மூக்கில், எல்லாம் சரியாக போச்சு. அன்னை போனது இன்னைக்கு சரியாக போச்சு. அல்லேலூயா. தேவன் நன்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நன்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா. பக்கத்தில் அவங்க சொல்லுங்க, சில நேரம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு இந்த ரூபத்தில் தான் வரும். காசு வாங்காமல் அங்கே 7 நாடுகள், 7 நாட்டுக்காரன் செய்யாத, 7 டாக்டர்கள் செய்யாத ஒரு ஆள் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அடித்தான் அடியில். அன்னையில் போனது இன்னைக்கு வரைக்கும் வரல. அதுக்கு பாராட்டு விழா தான் 99 பேருக்கு நான் பொன்னாட போத்தினேன். விளங்குதா? நல்ல கவனிங்க. சத்துருக்கு இது தெரியாது. அவன் நினைக்கிறான் நம்மளை அழிச்சிடலான்னுட்டு. நம்மளை அழிக்கல, எடுத்து கெட்டுவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற ஆயுதம். ஆனால் அவன் போய் சொல்லுவான், அவனை அழிச்சு போட்டுரு, அவனை எட்டு போட்டுரு, அவனை கொட்டு போட்டுரு. ஏய், அழிக்க முடியாது என்னை. சபையை நீ ஒரு காலமும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும், கையை வைத்து. பாதாளத்தின் வாசல்கள் தேவன் உண்டாக்கின சபையை மேற்கொள்வதே இல்லை. சரி, இன்னொன்று என்ன செய்வான்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு 11வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 11வது வசனம்.
அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதுக்கு 12வது வசனம். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற புருஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. இந்த மனத்திரையில கொண்டு வாங்க. enemy tries to attack the weakest people all the time. அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எங்க தாக்குனா? பின்னால பாளையத்தில் பின்னால பலவீனமானவர்களை தாக்கினான் என்று உபாகமம் 23வது அதிகாரத்தில் படிக்குது. எப்பவும் சாத்தான் யாரை தான் தாக்குவான்? பலவீனமானவங்க. யார்கிட்ட தெரியுமா? அவன் அட்ரஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, விளக்க நேரம் இல்லை. I have been sent to the weaklings, not to the strong people. நல்லா கவனிங்க. அதனால தான் படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களை அட்டாக் பண்றது தெரியுமா? அக்கா தெரியுமா? என்னது? உனக்கு உடனே 4 காது முளைச்சிரும். உங்களுக்கு தெரியுமா? ஆமா. என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. எந்த வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார்னு சொல்லுகிற திரிக்கப்பட்ட வார்த்தைகளை சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னால் நம்பிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வேண்டியது கூட்டம். மெஜாரிட்டி கிடச்சுன்னா அதை வச்சு அடிச்சிடலான்னு பார்க்குறான். அதனால தான் லீடர்ஸ் ஆர் ஃபியூ பட் த காங்கிரிகேஷன் இஸ் பிக். ஐ ஹவ் கம் டு தட் ஆடியன்ஸ். ஓஹோ, ஆளுங்களை கையில் போட்டாச்சுன்னா, மாச கையில் வச்சாச்சுன்னா ஒன்னே வீழ்த்திடுவான்னு அவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் எருசலேம் அதன் மேலே என் கண்ணை வைத்து அதை பாதுகாக்கிறதுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? சபையே, உன்னையும் என்னையும் சுற்றி அக்னி மதிலாக நிற்கிற ஆண்டவர். சகரி அப்படிதான் சொல்றான். அக்னி மதிலாக எருசலேமை சுற்றி இருக்கிற ஆண்டவர். பக்கத்தில் எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே, நான் போனாலும் திரும்பினாலும் என்னை சுற்றி அக்னி மதிலாக என்ன பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, உம்முடைய சபையின் அங்கமாக என்ன பாதுகாக்கிறதுக்கு இருக்கீங்க. Every believer must know that I am under the protection. சில வீட்டில் எழுதி போட்டிருக்காங்க, சில இடங்களில் ஆஃபீஸில் எழுதி போட்டிருக்காங்க அண்டர் சர்வேலன்ஸ். அதாவது சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களாம். கேமரா வச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் கொள்ளைக்காரன் வரான், வீட்டில் 4 கேமரா புட்டியாச்சு. கொள்ளைக்காரன் வரான், பூட்டை உடைக்கிறான், திருடிட்டு போயிட்டான். போலீஸ்காரன் வந்து, யார் சார் திருடினான்? தெரியாது சார், கேமரா போடு. திருடிட்டு போன பிறகு தானே தெரியும். இப்போ தான் எல்லாரும் அரை மாஸ்க் போட்டிருக்கீங்களே. அவன் கொஞ்சம் முழுசாக போட்டு வரான், அவ்வளோதான். ஆனால் என் ஆண்டவர் சர்வேலன்ஸ் அல்ல, செக்யூரிட்டியை வச்சிருக்கிறாரு. அடைக்கலமே நீங்க தான். உமக்குள்ள இந்த குழி மொசல் இந்த கண்மலைக்குள்ள ஓடி வந்து சுகமா தங்கி இருக்கும். எனக்கு பலம் இல்லைதான், எனக்கு முன்னங்கால் சின்னது பின்னங்கால் பெருசு தான், நான் எல்லார போல இல்லை தான். எல்லாருக்கும் அழகழகாக காதை வச்சிருக்காரு, எனக்கு மட்டும் நீட்டமாக வச்சுட்டார். பரவாயில்ல, எனக்கு பலன் இல்லை தான். ஆனாலும் நான் கண்மலையில் கூடு கட்டியிருக்கிறேன். கண்மலையை அசைச்சாதான் என்னையும் அசைக்க முடியும். நான் அவருக்குள்ள பத்திரமா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்க, நான் பத்திரமா இருக்கிறேன். சபையே, நீ சபையின் அங்கமானால் நீ பத்திரமா இருக்கிறாய். அவனும் நம்மளை இப்படி சொல்லி ஏமாத்திடக்கூடாது. வீக்லிங்ஸை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதை விட இன்னொன்று செய்வான். வாசிங்க 15வது வசனம், 14-15. எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். He will try to make you question the leadership. ஆமா, எசேக்கியா
அவன் சொல்ல கேட்காத, அவன் உங்களை வஞ்சிக்காதபடி பாருங்க. நல்ல கவனிங்க, சத்துரு போடுகிற ஒரு பெரிய விதை, disobeying your higher authorities, disobeying people, those who are ordained over you. உனக்கு மேலே இருக்கிறவனுக்கு கீழ்ப்படியாத, அவன் சொல்ல கேட்காத, அவன் நம்பாத, அவனை நம்பாத 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 நம்பாத. என்ன கேட்கிற அருமையானவர்களே, உங்களை என்னையும் சத்துரு அட்டாக் பண்ணும்போது அவன் செய்கிற ஒரு காரியம், உன் லீடர்ஷிப்பை நம்பாத, அவங்க சொல்கிறத கேட்காதன்னு சொல்லி உன்னுடைய காதுகளில் ஓதுவான். இன்னொரு காரியத்தையும் காண்பித்து கொடுத்து விட்றேன், அப்போ தான் இந்த செய்தியை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் இன்னும் தியானிக்க முடியும். அதுக்கு பிறகு பின்னால் இருக்கிறது 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அப்பம் கொடுப்பேன், திராட்சை ரசம் கொடுப்பேன், உங்களுக்கு அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன், திராட்சை செடியின் கனியை குசிப்பீங்க, அத்திமரத்தின் கனியை குசிப்பீங்க, தன் தன் கிணற்றின், இதெல்லாம் சொல்லி அப்படியே பட்டர் அடிப்பான். அதோடு நிற்காம ஒரு பெரிய காரியத்தை செய்யறான். சமாரியாவே விழுந்துச்சு, 10 கோத்திரம் இருக்கிறவன் விழுந்துட்டான். நீ ஒரு கோத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பட்டணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, ஒன்றை விழத்தட்டுறது பெருசா? Your own brothers in Samaria, the other churches, other establishments, other work, I could capture them and destroy them. நீ சின்ன பட்டணம்பா, நீ செட்டம் பண்ண. They will ridicule by showing that we have won them, we have won them, we have won them. நீங்க சொல்லணும், ஸ்டாப் நான்சென்ஸ், ஸ்டாப் தட் நான்சென்ஸ் சொல்லணும் சாத்தானுக்கு. ஏன்னா இவ்வளவு காரியம் நடந்த பின்பு எசேக்கியாவுக்கு ஒன்று தான் தெரியும். தேவ சமூகத்தில் போய் நிற்க தெரியும். யாரும் பதில் பேச வேண்டாண்டா, வீணா டைமை எடுத்துக்கிறாங்கப்பா. அவன் தன்னுடைய தளபதிக்கெல்லாம் சொல்லியிருந்தான், do not answer them, do not answer them, do not waste your time there, let us go to the presence of God. தேவ சமூகத்தில் போன உடனே அந்த அதிகாரம் 37வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, ஒரு ராத்திரியில் ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை மூச்சு விட மறக்க வச்சுட்டாங்கள தான். பக்கத்தில் இருக்குங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் பராக்கிரமசாலியோடு இருக்கீங்க. ஒரு ராத்திரி போதும் அவருக்கு, அவனை துரட்ட போட்டு பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ராத்திரி போதும், ஒரு தூதன் போதும். நம்ம ஆண்டவரோ கோடா கோடி தூதர்கள், வானதூதர் சேனைகள், மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? வெயிட் 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 ஏதோ குளிப்பிள்ள மாதிரி பாடக்கூடாது. பக்கத்து எல்லாரும் எழுந்திருங்க, பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு தூதன் ஒரு ராத்திரி ஏளனம் பண்ணுறவன், நம்மளை விளையாட்டு காட்டுறவன், பயமுறுத்துறவன், கர்த்தரின் நாமத்தை சொல்லி நம்மளை அட்டாக் பண்ணுறவன், அவனை எல்லாம் 1,85,000 பேரை மூச்சு விட மறக்க பண்ணுவதற்கு லேசான காரியம், லேசான காரியம். அப்போ அந்த வான தூதர் சேனைகள் துதிக்கிற அந்த சேனை வந்துட்டுன்னா எனக்காக என்ன நடக்காது? சத்துரு தலை கவிழ்ந்தோட அழகா பாடினாங்க சரவணவரஜி. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. இந்த சரவணவரஜி பாட்டெல்லாம் எல்லாமே ப்ராஃபட்டிக்கல் சாங்ஸ், வெரி பவர்ஃபுல். அந்த பாட போல. ஆனால் கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து எல்லாரும் வானத்துக்கு நேராக தலைகளை உயர்த்தி அந்த வானதூதர் சேனைகள்
மனோகர கீதங்களால் போற்றி பாடப்படுகிறதுல கூட திருப்தி அடையாம என்ன தேடி இயேசு வந்தாரு. எப்பொழுதும் துதிக்கிற இந்த சேனைகள் அவ்வளவு பராக்கிரமசாலிகள். நான் அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட விலையேற பெற்ற நான் அவரை துதிக்கணும் தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆராதனை போகும்போது எனக்கு ஒரு புதிய வல்லமை உண்டாக வேண்டும், ஒரு பெரிய பயம் அல்ல, ஒரு பெரிய தைரியம் உண்டாக வேண்டும். இந்த சபையை தேவன் கட்டுகிற எந்த சபையையும் என் சத்ருவினால எந்த உபயத்திலும் அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அவரை போற்றலாமா? வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.